அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹலோ, ஆமா பல்லாண்டு கட்சி தலைவர் எருமை ஏகாம்பரம் தான் பேசுறேன். தலைவரே நான் தான் அவன். அவனா எவன்டா? அவன் தான் நானு. அதான் தலைவரே, அமெரிக்கா 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 தெரியும். நீ யாரு? தலைவரே போன வாரம் வந்திருந்தல அரசியல் கத்துறதுக்காக, அவன் தான் நானு. போன வாரம் வந்தான்ல அந்த பையன் இந்த வாரம் வரானா? சொல்ற தம்பி. இல்ல தலைவரே, வரத்துக்கு அட்ரஸ மறந்துட்டேன். அதான் கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, அட்ரஸ மறந்துட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த ஏரியால இருக்க, எந்த தெருவில் இருக்க? ஐயோ தலைவரே, எந்த ஏரியா எந்த தெருன்னு ஒண்ணுமே தெரியல. ஒரே போஸ்டர் பேனராட்டே இருக்கு. பாவீங்களா, போஸ்ட் ஒட்ட சொன்னேன். அதுக்கு தெரு போர்டு ஊர் பேர் போர்டு எல்லாம் ஒட்டுருவீங்களா? ஒட்டுறது முடியாது போச்சு. அது எங்க ஒட்டினா அது எல்லாத்தையும் ஒட்டிட்டான். தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இப்ப எந்த போஸ்ட் இருக்க? தலைவரே, பாரதம் தந்த புரட்சி தாயே அப்படிங்கிற போஸ்ட் கீழே தான் இருக்கேன். ஓ, பாரதம் தந்த புரட்சி தாயே போஸ்ட் இருக்கனா, அங்கிருந்து 3வது போஸ்ட் வந்தனா நீதி தேவதையே அப்படி ஒரு போஸ்ட் இருக்கிறாங்களா? ஆமா தலைவரே, வந்துட்டேன் இருக்கு. ஓகே, அங்க வந்துட்டியா? அங்கிருந்து 2வது போஸ்டர் பார்த்தனா பாரதி கண்ட புதுமை பெண்ணே அப்படி ஒரு போஸ்டர் இருக்கு. அங்க இருந்து 2வது. ஆமா தலைவரே, இருக்கு இருக்கு. அங்கிருந்து ஒரு குறுக்கு சந்து ஒட்டினா மாதிரியே முதல்ல ஒட்டிருப்பானா பாரு. என்னோட போஸ்ட்? தகர தாரகையே. தகர தாரகையே அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒட்டிருக்கான் பாரு. அங்க வந்து நில்லு. தகரா. ஆமா தலைவரே, இருக்கு இருக்கு. வந்துட்டியா? அங்க இருந்து திருமணம் ஒண்ணு மூளையில 3 போஸ்டர், வருங்கால முதல்வரே அப்படின்ட்டு 3 போஸ்டர் என் போட்டோவோட சேர்த்து ஒட்டியிருக்கோம். அங்க வந்து நில்லு. வருங்கால முதல்வரே தலைவரே இருக்கு. ஆனா 3 இல்ல தலைவரே, 6 இருக்குது. அடா பாருங்க, காலைல தானே வருங்கால முதல்வரேன்னு 3 போஸ்டர் இருந்துச்சு. இப்ப 6 போஸ்டர் இருக்கா? தலைவரே தப்பா சொல்லிட்டேன். 6 இல்ல 21 இருக்குது. அடா பாருங்களா, 21 போஸ்டர் வருங்கால முதல்வரேன்னு இருக்கான். தம்பி 21 போஸ்ட் இருக்கா? ஆமா தலைவரே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. தலைவரே கன்ஃபியூஷனே வேணாம். மேல இருந்து 2வது போஸ்டர் நம்ம போஸ்டர் தான். அத கிழிச்சா நம்ம ஆபீஸ் கதவு திறந்துரும். தம்பி நீ ஒண்ணும் இல்ல, அதுல என் போட்டோ இருக்குல்ல, அந்த போஸ்டர் கிளி, அதான் நம்ம ஆபீஸ் டோர். யோ வையா போனேன், நான் வந்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒட்டினீங்க, என் ஆபீஸ்லயே ஒட்டிங்களா? என்ன தலைவரே, ஊரா வீட்லயே ஓட்டுறோம், நம்ம வீட்டு ஓட்டணும் எப்படி? அதான் ஒட்டிட்டோம். நான் தொண்டர்கள். தலைவரே வணக்கம். என்ன தலைவரே இது, எங்க பார்த்தாலும் போஸ்டர் பேனரு, வந்ததுக்குள்ள சைண்ட் ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா தலைவரே? எலெக்ஷன் டைம், நார்மல் டைம்லயே நாங்க மனாவரியா ஒட்டுவோம். எலெக்ஷன் டைம்னா இப்போ நீங்க போகும்போது முதுகுலாம் செக் பண்ணி போங்க. பகல தோசைல முதுகுல கூட ஒட்டிடுவாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடிக்கு பேனரு, கலர் கலரா கொடி பறக்க தலைவர் காரு என்ட்ரி. அம்மா வரட்டும்னு காத்திருப்போம், தூக்கி அடிச்சிருப்பாங்க. சாக்கடையில் புதுசா குதிக்க போறது யாருங்க? அரசியல் வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஜெயலலிதா வாசல் போய் கேள்வி கேப்பியா? நீ ஆம்பளை கேள்வி. அம்மா உணவகங்கள் ஓவர், அம்மா உப்பு ஓவர், அம்மா குடிநீர் ஓவர் ஓவர் ஓவர். அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். காது கேட்க ஒரு தடவை சொன்னா உனக்கு காதுல விழாதாடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவரே இதெல்லாம் இவனுக்கு தான் ஒட்டுறானுங்களா? போஸ்டர் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இருக்கா? இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயமா? போஸ்டரை விட பெருசா என்னது? அரசியல் விதி 4. அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒட்டுங்கடா ஸ்டிக்கர. மாப்பிள, இந்த வெள்ளம் காரணமாக ஃபுல்லாக அந்த முடிச்சூர் பக்கம் ஃபுல்லாமே முங்கிச்சான். அங்கே இந்த குழந்தைகளுக்கு தேவையான பிஸ்கெட்டு, பால் பாக்கெட்டு இது மட்டும் நான் காரில் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். நீ டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ணிடு. அங்கே நம்ம பசங்க இருக்கானே, நீ கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்சல் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக பண்ணுங்க.
எடுத்து வைக்கிறேன். ஹலோ சொல்றா. ஓகேடா. மாப்ள அந்த 2000 பேத்துக்கு மூலக்கடல சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, okay. நம்ம கணேஷ் இருக்கான்ல, அவன் 2000 வாட்டர் கேன் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஒரு பிரச்சனை இல்ல, பசங்க சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர்யா. சரியா? இது போதுமே. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா அந்த வெள்ள நிவாரணம் இருக்குல்லண்ணா, சரி, அதுக்கு வந்து எங்களால முடிஞ்சதை ஏதோ பண்ணிட்டு இருக்கேண்ணே. ஸ்டூடெண்ட்ஸு ஐடி. என்ன சாப்பாடு? இதுவாண்ணா, இது புளி சாதம்ண்ணா. கையெடு நம்பர். அருமையா இருக்கு. அவர் கிடக்கார், நீங்கள் எடுத்து வைங்க. ஹலோ, ஏய் பட்டம் பேசுறேன்டா. கட்டத்திட்ட சொல்லிடு, சாப்பாடு ரெடியா இருக்கு. தம்பி எவ்வளவு சாப்பாடு இருக்கு? 2500ண்ணே. 2500 ரெடியா இருக்கு. வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற? வா வா வா, வரியா? வா வா தம்பி. அவன் எந்த ஊர் நீ எல்லாம்? அண்ணா பெங்களூர்ண்ணே. கர்நாடகாவா நீயே? அப்படி சொல்லு. ஆமா, நீ தண்ணியை தர மாட்டியா? அப்புறம் நம்ம சோறு தந்துட்டு இருக்கீங்க வந்து. இல்லைண்ணா, நான் வந்து படிச்சது எல்லாமே வந்து இங்கதான் தமிழ்நாட்டுல. சரி, நம்மள வாழ வச்ச ஊராச்சே, சரி ஏதோ முடிஞ்சதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால முடிஞ்சது 200 நீ கொடு. சரிண்ணே. மிச்சம் 2300 அண்ணன் கொடுக்குறேன். நான் என்ன பீப்புக்குள்ள உனக்கு 2200 கொடுக்கணும்? பீப்லாம் போடக்கூடாது அண்ணன், என்ன இருந்தாலும் சரியா? பீப் போடக்கூடாது. 2300 நான் கொடுத்துட்றேன்ப்பா. உனக்கு எது சிரமம்? நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். யோ, நீ என்ன மென்டலா? 200 தர முடியாது, அதுலயும் 2500 கொடுக்கணுமா அவருக்கு? மரியாதை ஓடிரு. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 500 நீ கொடு, 2000 ஏன்டா கொடு. முடியாதுடா, முடியாதுன்ற. அப்ப நீ ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்க. முடியாது. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு இதுக்காக? ஏய், இதுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்டா பசங்களா சேர்ந்து. 2 லட்சமா? நான் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 5 லட்சமா? அப்ப நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க தாண்டா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? தம்பி ஒன்னும் பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. நீங்களும் கொடுக்கணும் நினைக்கிறேன், நானும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டிக்கர் பாய் கம் ஆன். கொண்டாங்க. இது வேணாம். இதான் கரெக்டான சைஸ். இங்க பாருங்க தம்பி. என்னடா இது? ஸ்டிக்கர். புயல், வெயில், மழை, சுனாமி என்ன வந்தாலும் சரி, இயற்கை சிற்றங்கள் எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கும். வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் இது. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 5 years. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டிக்கர் எடுத்து ஒவ்வொரு பட்டத்துல ஒட்டி மக்கள்கிட்ட கொடுங்க. நாங்க ரீச் ஆயிருவோம்ல. சரி, ஓகேடா. நாயே அப்படியே பார்த்தாலும் இந்த ஸ்டிக்கரை இதுல ஒட்டுவேன், இந்த டப்பாவை தூக்கி கொடுத்தா எதுல ஒட்டுவேன்? அதுக்கு ஒண்ணு இருக்குல்ல தம்பி. கொண்டாங்க. இங்க பத்தியா சைஸ் வரையா வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே. வண்டி வந்துட்டீங்களா? ஆமா. பஸ் தானே? ஆமா. பஸ்ஸுக்கு அந்த பேனர் இருறா. யோ, என்ன அது எட்டுக்கெட்டு பேனர்லாம் எடுத்துக்கிட்டீங்க? எட்டுக்கெட்டு இப்படி பதறிக்கிட்டு இருக்கீங்க. 16க்கு 16 வச்சிருக்கோம் தம்பி ஸ்டிக்கர்ல. ஆமா. அட பாவிகளா. அப்ப ட்ரெயின்ல எதுல ஓட்டுறது நாங்க? இங்க பாரு தம்பி, நாங்களும் ட்ரெயின்ல ஓட்டிட்டோம், ஃப்ளைட்ல ஓட்டிட்டோம், இதுல கார்ல ஓட்டிட்டோம், பஸ்ல ஓட்டிட்டோம், இந்த மாதிரி சோத்து பட்டல ஓட்டிட்டோம் தம்பி. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான வெள்ளத்தை அந்த தண்ணி அதுல ஒட்ட முடியல. அதுக்காக சும்மா இருக்க மாட்டோம் நாங்க. R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி இதுக்காக பிரத்யேக ஸ்டிக்கர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அடுத்த வெள்ளத்துக்கு வந்துடும். இப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? ஏன் தம்பி பாக்குறீங்க? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவரே, வெள்ளம் வந்தது ரைட்டு, ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டினீங்க. சென்னையில வெள்ளம்ங்கிறது எப்பயாச்சும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். வெள்ளம் வரல, வெயில் அடிக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க? காவாடப்படு வேண்டியதுதான். காவாடப்பா? ஆமா. அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்களா? காவாடப்படுப்போம், பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்ணுவோம், ஊரை கிளீன் பண்ணுவோம், தெருவை கிளீன் பண்ணுவோம், போஸ்டர் அடிப்போம், அதே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கும் அனுப்புவோம். ஏன் கக்கூஸ்லாம் கூட கிளீன் பண்ணுவோம்ப்பா. கக்கூஸ் கிளீன் பண்ணுவீங்களா? எப்படி தலைவரே? வச்சிருக்கோம். அரசியல் விதி 5, ஊரை கிளீன் ஊர். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. என்னடா அது? மழை, வெள்ளம், புயல், சுனாமி இதெல்லாம் வருஷம் வராம 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் மாதிரி வந்துட்டு போகுது. நமக்கு என்ன யூஸ்?
வருஷம் வந்துச்சுன்னா ஸ்டிக்கர் அடிக்கலாம், பிரபலம் ஆகிடலாம் ஒரே நாட்டுல. என்னென்னமோ பண்ணாமடா. மனுஷனா நீ எல்லாம் வருஷம் வர்றதுக்கு அது என்ன தீபாவளி பொங்கலா? அவன் வீடெல்லாம் முங்கி போய் வெள்ளத்துல அவன் செத்துக்கு இருக்காங்க. உனக்கு தெரியுமா எங்க பெரியப்பா வீடு முங்கி போச்சு. இது கேள்விப்பட்ட உடனே களத்துல குதிச்சலாம். நானு காப்பாத்திட்டியா? காப்பாத்துறேன், தலைவர் பேரை காப்பாத்துனேன். எறும்பு ஏகாமரம் அப்படின்னு 5 லட்சம் ஸ்டிக்கர் வச்சு கொண்டு வந்திருக்கேன்டா. ஸ்டிக்கர் திருத்த முடியாதா? அடடடடா, கல்யாணம் பண்ணதுல இருந்து காய்கறி இப்போ வாங்கிட்டு வா, கக்கூஸ் கழுவ மருந்து வாங்கிட்டு பொண்டாட்டி எவ்வளவு பெரிய தலைவன் நின்னுக்கு இருக்கான். ஒம்பாட்டுக்கு போய்க்கு இருக்கா தலைவனாவே. டேய் ஒட்ட எவ்வளவு சொல்லியிருக்கேன். பொதுமக்கள் மாதிரி என்ன தலைவன் சொல்லாதடா, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவன் தாண்டா தலைவன். ஏழை சத்தியமா நல்ல தலைவன். யாரா அவங்க? வழி விடுறா போல, வீட்டுக்கு போக. வீட்டுக்கு போறியா? உன் பேர் என்ன? அப்பாசு. கையில் என்ன? ஹார்பிக்கு. ஓ, ஆடி பிலிம் எடுக்க போறீங்களா? என்ன பின்னாடி எதுவும் ஒரு பொண்ணு வருதா? டூபேஸ்ட் உப்புறேன் கேட்கறதுக்கு. என்னடா நீங்க மட்டும் வாழ்க்கைய போயிட்டு இருக்கீங்க? யாரா அவன் கேணத்தனமா பேசிட்டு இருக்க? கக்கூஸ் கரையா இருக்குன்னு பொண்டாடி கழுவ கூப்பிட்டு இருக்கா. விடுங்கடா மோல. கக்கூஸ் கரையா இருக்கா? கக்கூஸ் கரையா நாங்க சுத்தம் பண்ணுவோம். புல்லா பாப்ப புல்லா ஸ்டிக்கர். கக்கூஸ க்ளீன் பண்ணுங்கடா, ஸ்டிக்கரை ஒட்டுங்கடா. டேய், என் வீட்டு கக்கூஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா நான் எப்பறா 1-2க்கு போறது? அவன் நீ வெளிய போடா. டேய், இவன் கக்கூஸ கழுவி ஸ்டிக்கர் ஒட்டுறது பதிலா இவன் ஃபேஸே கக்கூஸ் மாதிரிடா இருக்கு. இத க்ளீன் பண்ணி மொள ஸ்டிக்கர் ஒட்டும்டா. இந்த வாங்கிக்க. என்னைய காட்டுற ஒட்டா ஸ்டிக்கர ஒட்டு, அழைச்சு ஒட்டு, எல்லா பக்கமும் ஒட்டு. இவன் தான் நமக்கு விளம்பர மாடல். இவன் தான் அரசியல். இதெல்லாம் சாதாரணமாப்பா. மக்களே, உங்களுக்கு கிங் வேணுமா இல்ல கிங் மேக்கர் வேணுமா? தலைவர் எனக்கு ஒரு கிங்ஸ் பாக்கெட். தலைவரே, கிங்ஸ் வேணா காட்டமா இருக்கும். லைட் சொல்லுங்க. தலைவரே, அதுவும் வேணாம், மென்டால் சொல்லுங்க. ஜில்லுன்னு இருக்கும். நான் என்ன சிகரெட் கம்பெனியா நடத்திட்டு இருக்கேன்? மாத்தி சிகரெட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு குட்டி பிரீ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர். தலைவரே எல்லாம் இருக்கட்டும். ரீச் ஆகணும் தலைவரே, ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு என்ன தலைவரே பண்ணணும்? சினிமாக்காரனா கிசு வரணும். சரி, அரசியல்வாதினா கசமுசான பல சண்டைகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் எல்லாம் வரணும். கசமுசா சர்ச்சை கிரிச்சுங்கிறீங்க, எல்லாம் வரணுங்கிறீங்க. சரி தலைவரே, எப்படி அதெல்லாம்? அதுக்கெல்லாம் வரணும்னா நமக்கு நல்ல தொண்டர்கள் வேணும். நல்ல தொண்டர்கள். ஆமா, நம்ம சீக்கிரமா ரிச் ஆகிறதுக்கும் பிரச்சனைல போய் சிக்கிறதுக்கும் காரணமே தொண்டர்கள். இவங்களா? ஒவ்வொரு அரசியல் தொண்டர்களுக்கும் விசுவாசம் அவசியம். அது அவசியமா எல்லார்கிட்டயுமே இருக்குது. பல விஷயங்கள் பார்க்கலாம். அது உனக்கு வர, நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கன்ற. ஆமா தலைவர். அரசியல் விதி 6 அட்ராப் ரைட்டுக்கு சல்யூட். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. உங்களை காலைல 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகும்போது பாத்தீங்களா, இன்னும் மேல பாத்துட்டு இருக்கீங்க. நாங்கதான் பல்லாண்டு கட்சியோட தொண்டர்கள். எங்க தலைவர் டெல்லி வரைக்கும் ஒரு அவசர கூட்டமா போய்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் போற வழிய பார்த்து நின்னுக்கு இருக்கோம். சரி, அதுக்கு எல்லாரும் மேல பாத்துட்டு இருக்கீங்க. ஃபிளைட்ல போறாரு. ஓகே, அந்த இந்த ஃபிளைட்ல தான் போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரா அவன்? அவன் திக்கு திக்குன்னு கொடி பறக்கல முன்னாடி. அக்கா பாவீங்களா, ஃபிளைட்லயும் மாடா கொடியா மாட்டிட்டீங்க. பின்ன எவன்டா டோல்கேட்டுக்கு பணம் கட்டுறது? அதுதான் கொடியை பறக்க விட்டுருக்கோம். ஃபிளைட்டுக்கு டோல்கேட்டா? அது மட்டுமா, பின்னாடி 5 ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கோம்டா. உலகத்துல எவன் அந்த ஃபிளைட்டை ஓட்டிட்டு போனாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதான் பெரிய சேவை பாரு. கருப்பே, பெரிய சேவை, பெரியடா. நல்லா இருக்கியா?
மாப்ள தலைவர் பார்க்கறா. நல்லா குஞ்சுவாங்கடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா. என்ன இதுல பறக்கிற பிளேட்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, கொடிய பறக்க விடுறாங்க. இது போதாது பந்தோபஸ்துக்கு 4 பேரோட தொங்க விட்டே வராங்க. என்ன இதான விசுவாசம்? பாரு, நான் நைட்டு 8 மணிக்கு போறவன், காலைல 8 மணில இருந்து நான் போற 8 மணி வரைக்கும் அந்த ஃபிளைட்ல காத்திருந்து வணக்கம் சொல்றானுங்க. எவ்வளவு அதான்டா விசுவாசம். இதான் விசுவாசமா? ஆமா. சரி தலைவரே, இப்ப இது மட்டும் தான் விசுவாசமா இல்ல வேற ஏதாவது இருக்குதா? ஃபிளைட்டுக்கு போகும்போது இப்படி சல்யூட் அடிக்கிறானுங்களே, கார்ல போகும்போது என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ஐயோ, அது வானத்துல பறக்கிறது ரைட்டு, கீழே ஓடுறதாச்சே, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. தலைவரே என்னடா பண்ண? தலைவரே அது வந்து தலைவரே ஷூட் பண்ணிருக்கேன், அதையும் அந்த வீடியோ காட்டுறேன் பாரு. அரசியல் விதி 8 கை போச்சு. அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. டேய் டைம் ஆச்சு. தலைவர் பல நாட்கள், பல வாரங்கள், பல வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் தலைமைச் செயலகத்துக்கு போறாரு. இந்த பக்கம் தான் போவாருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போவானா? ஏய், இன்னைக்கு பாரு என் பர்ஃபார்மன்ஸ், அத பார்த்து தலைவர் ஆடி போறாரு, அசந்து போறாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நான் இறக்குறேன்டா இங்க. தள்ளி நில்லு. நீ போடா பொறாம பிடிச்சவனே. அதான் அதை பார்த்த தலைவர் நாளைக்கே அவனை கூப்பிட்டு கோடு இந்த போட்டுக்க ரோடுன்னு ஒரு பதவி தர போறாருடா, பதவி தர போறாரு. அதுக்கப்புறம் பாருடா இந்த அளவுக்கு என்ன மாப்பிள்ள பண்ண போறேன். நான் மட்டும் சொல்ல மாட்டேனே, நான் சொல்லுவேன். அது நீ செஞ்சு பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நடக்காதுடா, ஒன்லி ஆக்ஷன். நீ ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுதான் தலைவர்கிட்ட கெட்ட பேரு. மேற்கொண்டு ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். போடா போடா விளக்கெண்ண எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. தலைவர் வராரா? தலைவரே எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. இதுதான் உன் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? ஏண்டா பதவிக்காக தலைவர் போற காரு கடியில கைய கொடுக்கிறது, விமானம் மேல போகுது அதுக்கு கீழே நின்று குடிஞ்சுக்கிட்டே வணக்கம் சொல்றது, அது மட்டும் இல்லாம பதவி ஏற்கிறப்ப கண்ட கசக்கி அழுகிற மாதிரி நாடகம் போடுறது, அது மட்டும் இல்லாம ரத்தத்தை எடுத்து செலவழிக்கிறது, எல்லாத்துக்கும் மேல போட்டோவை வச்சு உம்மா உம்மான்னு கொடுத்து கும்மா வாங்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாடா? ஏண்டா இதெல்லாம் நீ தான்டா பண்ணுடே. வாஸ்தவம் தான், அரசியல்ல இதெல்லாம் சாதாரண பாப்பா. யோ என்னையா இது? மேல பிளைட் போனா அதுக்கு டிராபிக் ஜாம் பண்ணி வணங்க வைக்கிறாங்க, கீழே காரு போது நடுல கொண்டு உள்ள விடுறாங்க. என்னையா நடக்குதுங்க? என்ன தம்பி பிங்கர் அதுக்குள்ள விட்டிய கையை நேரம் பிங்கர் சிப்ஸ் மாதிரியா இருக்குங்க. அதை எங்க கேக்குறீங்க? புத்து கட்டு, மாவு கட்டு, மாங்காய் கட்டுன்னு ஒரு 48 கட்டு போட்டாங்க. ஒரு 4 மாசம் அப்படியே இருந்துச்சு கை. அப்படியே இருந்தா எப்படா சாப்பிடுவேன்? எங்க சாப்பிடுறது? உருண்டு விட்டு வச்சுட்டு போயிருவாங்க, வாயில விட்டு ஓட வேண்டியதான். சரி தலைவரே, இவன் கஷ்டப்பட்டிருக்கான், விரல்லாம் வீங்கி உழைச்சிருக்கான். எதுவும் போஸ்டிங் கொடுத்தீங்களா இவனுக்கு? தொண்டர்கள்லாம் விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை செக் பண்றதுக்காக தான் அன்னைக்கு நான் இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனேன். பொதுவான அரசியல்வாதின்றதால நோ என்ட்ரியில தான் போவேன், ராங் ரூட்ல தான் போவேன், அப்புறம் வந்து போவே கூடாத சந்தெல்லாம் காரை எடுத்துட்டு போவேன். ஏன்னா அரசியல்வாதி இல்லைல்ல. அன்னைக்கு அதே மாதிரி தான் இவன் இருந்த வழியாகவும் போவான். கார் ஏற்றும் போது என்னவா கத்தான்னு கேளு. என்னப்பா கத்துன? அம்மா பாத்தீங்களா, சோறு போடுறது என் தலைவன், விசுவாசம் அவங்களுக்கு. எப்படி போஸ்டிங் கொடுப்பேன்? கையேற்றும் போது எருமையெல்லாம் அப்படின்னு கத்தீங்கன்னா அன்னைக்கு அவன் தான் டோட்டலா அவனை கொடுத்துருப்பேன். அவங்க பேரை கத்துறேன். இன்று இந்த இடத்திற்கு வருகை தந்துள்ள திரு ஜிபிஎஸ் அவர்களிடம் சில கேள்விகளை நான் கேட்க போகின்றேன். பொதுவா கட்சிக்காரங்கன்னா தோல்ல வந்து துண்டு தான் போட்டுட்டு வருவாங்க. நீ என்ன இப்படி கேவலமா கயிறை தொங்க விட்டுக்கிட்டு திரியிற? எல்லாம் மாட்டிக்கிட்டு தொங்கதாம்மா. எதுக்கு? அடையாம கேக்குறீங்க. ஒரு ஏரியா கூட போக முடியலப்பா, எல்லாரும் எனக்கு கலாய்க்கிறாங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு ஒரு தலை காட்ட முடியல எங்கேயுமே. எல்லா பேரும் என்னை தான் வச்சு கான்சன்ட்ரேட் பண்றானுங்க. சும்மா என் தொகுதி பக்கம் போயிருந்தேன். நீ எப்பவும் சும்மா தானே போவ? ஆமாம்மா, அப்படித்தான் நேத்து போனேன். அப்போ போகும்போது 2-3 சின்ன பசங்க கோடை விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து அவர்ரா இவர்ரா அப்படின்னுங்கம்மா. மனசே தாக்கலப்பா. அப்படி என்னதான் சொன்னானுங்க அவனுங்க? ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இந்த அவர்ரா இவர்ரானே சொல்லி என்ன வெறுப்பேத்தி அனுப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வடபழனி சிக்னல் லைட் மாதிரி இப்படி நெத்தியில போட்டுக்கிட்டு திரியுறீங்க, வெக்கமா இல்ல?
அம்மா உங்களுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா. எந்த கோயிலுக்கு? திருப்பதி கோயிலுக்கு. எது திருப்பதியா? திருப்பதி இல்ல, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா. அம்மா கோவில். ஆமாம்மா. அப்படித்தான் இருக்க வேண்டும். கோயிலாக இருந்தாலும் அது அம்மா கோயிலாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆமாம்மா, உங்களுக்காக நான் போய் ஒரு பாட்டு கூட பாட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம்மா. என்ன பாடல்? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா புகழை பாடிடுவோம், அம்மா புகழை பாடிடுவோம், புகழை பாடிடுவோம் அப்படின்னு பாடிட்டு வந்திருக்கேன்ப்பா. அருமை அருமை. சென்ற பிரச்சாரத்தில் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று ஒரு அருமையான பஞ்ச் டயலாகை ஏதோ திரைப்படத்தில் இருந்து எடுத்தீர்களாமே, என்ன திரைப்படம் அது? அது ஒரு மாரிங்கிற படத்துல செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதை உல்டா பண்ணி செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு சொல்ல சொன்னோம்மா. அதனால ரீச் ஆச்சு. அருமையான ஒரு விஷயம். அது போல இந்த தடவையும் ஏதாவது மாஸ் ஹீரோ டயலாக் ஏதாவது கிடைத்ததா? அட ஏமா வைக்க போறீங்க? இப்பெல்லாம் எவமா பஞ்சலாக் பேசுறான், எல்லா பேரும் ரைம்ஸ் தான் பாசிக்கிறாங்க. கொண்டாடு ஒருத்தர், அவரு கண்ணா மூச்சி ரே ரே கண்டு பிடியாரே அப்படின்னாருமா. அதை கேட்டு இன்னொருத்தர் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு பாடிட்டு இருக்காருமா. இது மாதிரி ரைம்ஸை நம்மளும் பாடினா தான் வேலைக்கு ஆகும் போல. அதான் ட்ரெண்ட் இப்போ. அப்படி என்றால் நமக்கு தேவையான ஒரு ரைம்ஸை நீங்கள் ரெடி செய்யலாமே. ரெடி பண்ணிட்டோம்மா. அதை கேட்குறீங்களா? பாடுங்க. கைவீஸ் அம்மா அம்மா கைவீஸ் அம்மா அம்மா கைவீஸ் அம்மா கைவீசு கடைக்கு போகலாம் அம்மா கைவீசு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்கம்மா. அம்மாங்கிற வார்த்தை இருக்கனால அதனால ரீச் ஆகும்னு நினைக்கிறேம்மா. அருமையான பாடல். அம்மா அந்த பாட்டை அவங்க திருவாயால மக்களுக்கு பாடி காமிங்கம்மா. செய்வீர்களா? அம்மா அது இல்ல, அது பழசு. இப்போ நியூ ட்ரெண்டா ஒரு பாட்டு சொன்னோம், அதை பாடுங்கம்மா. கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மிளகாய் பொடி வாங்கலாம் கைவீசு, பருப்பு சாதம் 5 ரூபாய்க்கு தரலாம் கைவீசு, அனைத்தையுமே இலவசப்படுத்தலாம் கைவீசு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆவுகும் வரை நீ தொண்டர்கள் சரியா வந்து பாத்துக்கிட்டனா அரசியல உன்னை சந்தோஷமா வச்சுப்பாங்க. சரி தலைவரே, தொண்டர்கள் வந்து விசுவாசமா இருக்கணும்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனா அந்த மாதிரியான ஒரு தொண்டர்களுக்கு நான் எங்கே செல்வது? ஒண்ணும் இல்ல, நான் எப்படி கூப்பிட்டு வந்தேன்னா அப்படிதான். உங்ககிட்ட ஒரு 20 ரூபா இருக்கா? 20 ரூபா இல்லையே தலைவரே. 20 ரூபா தரேன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட. வேணா இந்த மோதிரம் இருக்கு, இதை கொடுக்கட்டா? கூட இந்தவா மோதிரம். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. வாங்கிட்டு தான் கத்தினே இருப்பானுங்க. என்ன தலைவரே 10 ரூபா மோதிரம் கொடுத்துருக்கு, இப்படி பில்டப் பண்றாங்க? பின்ன 20 ரூபா கொடுத்து நான் பழக்கப்படுத்திருக்கேன். இதேதான் தம்பி, தொண்டர்களை நம்மை சுற்றி கத்த வைத்துக் கொண்டே நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கொண்டே இருந்தால் நம்ம வந்து 5 வருஷம் இல்ல 10 வருஷமும் தொடர்ந்து ஆட்சி அப்படியே லென்த்தா டிராவல் பண்ணலாம். சூப்பர் 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 தலைவரே. கேட்கும்போது அப்படியே எனக்கு புல்ல இருக்குது. தலைவரே, எவ்வளவு நேரம் அந்த ரீல் வீடியோ காமிச்சிட்டு இருப்பீங்க, அந்த ரீல் வீடியோ காமிங்க. ஒரிஜினல் வீடியோவா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ பார்த்தது திருட்டு விசிடி. ஒரிஜினல் டிவிடி இப்ப பார்க்க போற. அந்த கிளிப்பிங் ப்ளீஸ். செஞ்சாலும் அதுதான் ட்ரெண்ட் இன்னைக்கு சோஷியல் மீடியால. பத்திரிகைகளை நீ என்று சொன்னார் சோஷியல் மீடியால 99% அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சது. எங்க நீ பேசுறீங்க? மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிரும், பாத்து தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னா அதுதான் இன்னைக்கு பிராண்ட். அப்படின்னா நீங்க நம்பணுமோ எனக்கு தெரியாதோ சொல்றாங்க என்பது என்ன? சைபர் என்பது என்ன? 0 என்பது என்ன? நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அன்புமணி ஆகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். நீங்க திரும்ப இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த செய்தியெல்லாம் போகாது. மொத்தத்தில் 50 பேர் சத்தம் போடுறாங்க. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 50,000 பேர் சும்மா இருக்காங்க, ஒரு 50 பேர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அடுத்து நான் ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆகணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க. தம்பி, அரசியல்வாதிக்கு மணியும் முக்கியம், மணியும் முக்கியம். இந்த 2 விஷயமா தான் நான் வெளியே போறேன். நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம். இல்ல சந்திப்போம்.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்று முழுக்க போஸ்டரு 40 அடிக்கு பேனரு கலர் கலரா கொடி பறக்க தலைவர் காரு என்றி அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். தூக்கி அடிச்சிடும் பாத்து. என்கிற சாக்கடையில் புதுசா குதிக்க போனது யாருங்க? அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேப்பியா? நீ ஆம்பளை கேளு. அம்மா உணவகங்கள் அம்மா உப்பு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.